கிராமத்துல விஸ், சோம், ஜீவன், பூத் அப்படின்ற 4 பிரம்மணர்கள் இருக்காங்க. அவங்க 4 பேத்துக்கும் ஒரு குருவும் இருக்காரு. சோம் பாத்தீங்கன்னா உடைஞ்ச பானைகளை ஒட்ட வைப்பாரு. ஜீவன் பாத்தீங்கன்னா உதிர்ந்த இலைங்களை ஒட்ட வைப்பாரு. அப்புறமா விஸ் பாத்தீங்கன்னா காயங்களை மறைய வைப்பாரு. இப்படி 3 பேருக்கும் ஒரு ஞானம் இருக்கு. ஆனா பூத்துக்கு மட்டும் ஒரு ஞானமுமே இல்ல. இத பார்த்து அந்த 3 பேருமே கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு நாள் இந்த 4 பேருமே கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இத பத்தி குரு கிட்ட சொல்றாங்க. அப்ப குரு என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறதுன்னா அதை நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க அப்படி. அப்ப 4 பேருமே சரி குரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னு ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்கார போறாங்க. அப்படி உட்கார போகும்போது பாத்தீங்கன்னா பூத் ஒரு மிருகத்தோட எலும்பு கூட பாக்குறாரு. உடனே சோம் சொல்றாரு, இது ஒரு சிங்கத்தோட எலும்பு கூட தான் இருக்கும், நம்ம ஏன் நம்மளோட ஞானத்தை இதுல பயன்படுத்த கூடாது, என்னால தான் உடைஞ்ச எல்லாத்தையுமே ஒட்ட வைக்க முடியுமே, நான் இந்த எலும்பு எல்லாத்தையுமே ஒட்ட வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மந்திரத்தை ஓதுறாரு. அப்படி ஓதுனோன்னா அந்த எலும்பு எல்லாமே ஒட்டிடுது. அப்ப விஸ் சொல்றாரு, உன்னால எலும்புகளை மட்டும் தான் ஒட்ட வைக்க முடியும், என்னால அதுக்கு பல்லு, தோல், அதுக்கப்புறமா முடி வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னா பூத்தும் ரொம்பவுமே பயந்து போய் இருக்காரு. விஸ் பாத்தீங்கன்னா அவரோட மந்திரத்தை ஓதுறாரு. அப்படி ஓதி முடிச்சோன்னா அந்த சிங்கத்துக்கு பல்லு, முடி, அதுக்கப்புறமா தோல் எல்லாமே வந்துருது. விஸ் சொல்றாரு, எனக்கு தான் சிறந்த ஞானம் இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் கேட்டோன்னா ஜீவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களால அதை மட்டும் தான் உருவாக்க முடியும், என்னால அதுக்கு உயிரே வர வைக்க முடியும், அதை உங்களால பண்ண இயலாது அப்படின்னு சொல்றாரு. ஜீவன் அந்த சிங்கத்துக்கு உயிரை வர வைக்கிறதுக்காக மந்திரத்தை ஓத போறாரு. அப்ப பூத்து சொல்றாரு, உங்க எல்லாத்துக்குமே குரு சொன்ன விஷயம் மறந்து போச்சா, நம்ம ஏதாவது செய்ய இருந்தா அதை நல்லா யோசிச்சுட்டு தான் செய்யணும், ஜீவன் தயவு செஞ்சு அந்த சிங்கத்துக்கு உயிரை கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டோன்னு ஜீவன் சொல்றாரு, உனக்கு எந்த ஒரு ஞானமே இல்ல, நீ ஒரு பயந்தாங்கோலி, நீ என்ன செய்யறனா எங்க 3 பேத்துல யாரு சிறந்தவங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூத் சொல்றாரு, என்னோட உயிர் எனக்கு முக்கியம், ஒருவேளை அந்த சிங்கம் உயிரோட வந்துச்சுன்னா என்ன கடிச்சு சாப்பிட்டுரும், அப்ப உங்க 3 பேத்துல யாரு சிறந்தவங்கன்னு சொல்ல ஆள் இருக்காது, நான் அந்த மரத்துக்கு மேல போய் உட்காந்து பாக்குறேன், அப்ப எனக்கு தெரியும் உங்க 3 பேத்துல யாரு சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத் போய் அந்த மரத்துக்கு மேல போய் உட்காந்துடுறாரு. ஜீவனும் மந்திரத்தை ஓதுறாரு. அப்படி ஓதுனானா அந்த சிங்கத்துக்கு உயிர் வந்துருது. 3 பேரும் இதை பார்த்தோன்னா சாதிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அந்த சிங்கம் ரொம்பவுமே கோவத்தோட கச்சிக்குது. 3 பேருமே இதை பார்த்தோன்னு பயந்து என்ன பண்றதுன்னே தெரியாம உறைஞ்சு போய் இருக்காங்க. அப்ப அந்த சிங்கம் அந்த 3 பேத்தையுமே வேட்டையாடிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருது. பூத்து இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவுமே கவலைப்படுறாரு. நான் சொன்னதை அப்பயே நீங்க கேட்டிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.